ஹலோ பேஸ் அனைவருக்கும் 1980 வந்து கலக்கிட்டு இருந்த அதாவது காமெடி நடிகையா வள வந்த நடிகை பிந்து கோஷ் காலமானாரு. முக்கியமா அவருக்கு வயது 76. முக்கியமா ரஜினி, கமல், பிரபு, சத்யராஜ் போன்ற நடிகர்கள் கூட அவங்க வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. மருத்துவ செலவு கூட பணம் இல்லாம இருந்த அவங்களுக்கு நகைச்சுவை நடிகர் பாலா, விஷால் போன்றவர் வந்து உதவி செஞ்சாங்க. இருந்தாலும் உடல்நிலை காரணமா அவங்க வந்து இறந்துட்டாங்க. இன்னைக்கு மதியம் 2 மணிக்கு விருகம்பாக்கத்தில் உள்ள அவருடைய வீட்டில் இறந்திருக்காங்க. பிந்து கோஷன் பாத்தீங்கன்னா ஹீரோயின்களுக்கு வந்து தோழியா வந்து வருவாரு. முக்கியமா அந்த காலகட்டங்கள்ல வந்து குண்டு கல்யாண் ஹீரோக்களுக்கு நண்பரா வருவாரு. இவங்க வந்து ஹீரோயினுக்கு தோழியா வந்து வருவாங்க. களத்தூர் கண்ணம்மா படத்துல வந்து அறிமுகமாகி அதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு பாட்டுக்கு டான்ஸ் வந்து போட்டிருக்காருன்னு பாத்தீங்க. அப்படி சினிமாவில் அறிமுகமான அவரு கோழிக்கூது, கௌரி கல்யாணம், சூரக்கோட்டை சிங்கக்குட்டி போன்ற படங்கள்லாம் நடிச்சு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை வந்து பெற்றாரு. அனைத்து காமெடிகளையுமே இன்னைக்கு பார்த்தா கூட சிரிப்பு தாங்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க காமெடிகள் கலகியிருப்பாங்க. 70 ஆண்டு காலமா சினிமாவில் இருந்த பிந்து கோஷ் உடல் பருமனால பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சாரு. இதனால அவருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து பண்ணாங்க. முக்கியமா வயிறு பெருத்தத்தால அதுல இருந்து 13 கிலோ கிட்டத்தட்ட வந்து உடல் எடையை இறக்கியிருக்காங்க. அதனால பல பிரச்சனை ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையை வந்து எடுக்கிற சூழ்நிலையே வந்தது. அதனால கர்ப்பப்பையை வந்து எடுத்தாங்க. அதுக்காக தனது வீட்டை வித்து அனைத்துமே செலவு பண்ணி அவங்க வந்து அந்த சர்ஜரி வந்து பண்ணாங்க. ரெண்டாவது அவங்க ஒரு காலகட்டத்தில் வந்து மருத்துவ செலவுக்கு காசு இல்லாம வந்து கஷ்டப்பட்டாங்களா. அதாவது மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் வந்து 10,000 ரூபாய் கிட்டத்தட்ட அவங்களுக்கு செலவாயிருக்கு. அவங்களுக்கு 2 மகன்கள் வந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து ஹைதராபாத்ல வந்திருக்காரு, ஒருத்தர் வந்து சென்னையில வந்திருக்காரா. அந்த சென்னையில உள்ளவர் தான் வந்து இவங்க வந்து இப்பொழுதும் பார்த்துட்டு வந்திருக்காரு. முக்கியமா பிந்து கோஷே ஒரு பேட்டியில் சொல்றாங்க, பல வருஷமா நான் சினிமாவில் சம்பாதிச்ச காசு எல்லாமே என்னுடைய கணவர் குடிச்சு அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது கமல், பிரபு, சத்யராஜ் போன்றவருக்கு வந்து போன் பண்ணி உதவி கேட்டிருக்காங்க. ஆனா யாருமே உதவத்துக்கு முன் வரல. இவரு உயிரோட இருந்தவரை வந்து மாசம் 10,000 மருத்துவ செலவுக்கு வந்து ஆயிருக்கு. அந்த மருத்துவ உதவி கூட வந்து யாரும் பண்ணாம இருந்திருக்காங்க. இது கேள்விப்பட்ட பாலா நடிகை சைலாவோட வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு 50,000 உதவி செஞ்சுட்டு அவர் போயிருக்காரு. அதுக்கு பிறகுதான் விஷால் போன்ற சில நடிகர்லாம் வந்து உதவி செஞ்சாங்க. இதுல உண்மையிலேயே ஒருத்தர் பாராட்டி ஆகணும், அதுதான் பாலா. கேஒய்பி பாலா வந்து உண்மையிலேயே நம்ம பாராட்டத்தக்க ஒரு மனிதர் தான். அதாவது எத்தனையோ நடிகர் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்கும் போது ஒண்ணுமே இல்லாத ஒரு மனிதர். அதாவது சாதாரணமா ஒரு 50,000 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு நடிக்கிறதுக்காக போறவரு ஒரு பெரிய ஒரு பின்புலம் இல்லாத ஒரு நடிகர் தான் வந்து கேஒய்பி பாலா. பாலா வந்து இந்த சிறு சிறு நடிகர்களுக்கு உதவி இல்லாதவருக்கு உதவி செய்யறது மிகப்பெரிய ஒரு மனப்பான்மை வந்து வேணும். முக்கியமா இவருக்கு வந்து அரசியல் லாபமோ இல்ல பேர் புகழ் எதுக்குமே ஆசைப்படல. அவரு உண்மையான ஒரு நல்ல மனசுல இந்த விஷயத்தை எல்லாம் பண்றாரு. ஓடி ஓடி உதவி பண்றாரு. அப்படிதான் இப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனேயே அவர் மனசு தாங்காம உண்மையிலேயே ஓடி உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு 50,000 உதவி செஞ்சதுக்கு இது மனதார எல்லாருமே வந்து பாராட்டி ஆகணும். அதாவது இவரை பார்த்து மற்ற நடிகர்கள் எல்லாம் திருந்தணும். அந்த அளவுக்கு வந்து இவருடைய ஒவ்வொரு செயலையும் வந்து நம்மளை வந்து மனதார பாராட்ட வேண்டியதாக இருந்திருக்கு. முக்கியமா இது பேரு புகழுக்கு ஆசைப்படுறவங்க, அரசியலுக்காக ஆசைப்படுறவங்க அப்படி ஒரு மனிதர் வந்து கிடையாது. அதனாலேயே பாலா வந்து பாராட்டி ஆகணும். கடைசி நேரங்களில் அவர் கொடுத்த 50,000 கூட அவருடைய சொந்த உழைப்பிலிருந்து அவர் வந்து எடுத்து கொடுத்துருக்காரு. இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்கறது கூட ஒருத்தர் வந்து சிந்திப்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் இவர் வந்து இல்லாதவருக்கு வந்து உதவி பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. உண்மையிலேயே ஒரு சல்யூட் வந்து அடிக்கணும் பாலாவுக்கு. ஆனா அவர் கொடுத்துட்டு போன சில நாட்கள்ல வந்து இந்த நடிகை பிந்து கோஷ் உயிரிழந்துட்டாங்க. ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். பழங்கால நடிகர்கள் வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் வந்து உணவுக்கே வழி இல்லாம, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரொம்ப வந்து கஷ்டத்துல வந்து இருக்காங்க. ஆனா இந்த சினி ஃபீல்டு அவங்களை திரும்பி கூட பார்க்கல. முக்கியம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். ஒரு சினிமான்னா அது வந்து அத்தனை பேர் சேர்ந்து ஒரு கட்டமைக்கிறது தான் ஒரு சினிமா. அதாவது ஒரு டீ கொண்டு வரவன் கூட இல்லைன்னா கூட அந்த ஒரு சீன் வந்து எடுக்க முடியாது. அப்ப இந்த டீ கொண்டு வரவன், டீ கடை வைக்கிறவன், உதவியாளர் அப்படின்னு ஒவ்வொரு காமெடி நடிகர், சைடுல சின்ன சின்ன ஒரு சீனுக்கு வரவங்க, இவங்க எல்லாமே சேர்ந்து தான் ஒரு படத்தை வந்து தயாரிக்க முடியும், ஒரு படத்தை வந்து எடுக்க முடியும். ஒரு நடிகரை மட்டும் வச்சு, ஒரு ஹீரோயினை மட்டும் வச்சு எடுத்தோம்னா அது படமா வந்து இருக்காது. மற்ற கலைஞர்கள் எல்லாமே சேர்ந்து உருவாகிறது தான் ஒரு படத்தை வந்து எடுத்து முடிச்சு அதை வந்து ரிலீஸ் பண்ண முடியும். மிகப்பெரிய சம்பளம் வாங்குற நடிகர் எல்லாமே வந்து இவங்க வந்து திரும்பி பார்க்கறது இல்லை. இன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் சின்ன சின்ன நடிகர்லாம் ஏகப்பட்ட கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா இந்த பெரிய நடிகர் நினைச்சாங்கன்னா ஒரு நிமிஷத்துல எல்லாருமே வந்து காப்பாற்றலாம். அந்த அளவுக்கு ரஜினி, கமல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு பல கோடி ரூபாய் வந்து சம்பளத்தை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு கீழே வந்து நலிந்து கிடக்கிற இந்த நடிகர் எல்லாம் திரும்பி கூட பார்க்கல. இது மட்டும் கிடையாது, இந்த நடிகர் சங்கம் சொல்றாங்க. அந்த நடிகர் சங்கம்ன்றது அது எதுக்கு தான் வச்சிருக்காங்கன்னு எதுக்குமே தெரியல. ஏன்னா முக்கியமா இந்த மாதிரி நலிந்தோருக்கு தான் வந்து இவங்க வந்து நடிகர் சங்கத்திலேருந்து வந்து அவங்க எடுத்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நடிகர் சங்கத்தை வந்து ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த நடிகர் சங்கம்லாம் இப்ப இருக்கா இல்லையா, அதுல என்ன பண்ணுதுன்னே வந்து யோசிக்கிற மாதிரி இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு சினி ஃபீல்டா வந்து இன்னைக்கு மாறி இருக்கு. அதாவது பெரிய நடிகர் உதவல, சரி அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு தெரியுற அந்த நடிகர்கள் வந்து உதவல, சரி அப்படி பார்த்தா இந்த நடிகர் சங்கமும் உதவல. அப்ப இவங்க எங்க தான் போவாங்க? எத்தனையோ நடிகர்கள் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இறந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட பேர், அதாவது துலாமணந்துள்ள நடிச்ச ஒரு நிறைய பேர் எல்லாம் வந்து இந்த மாதிரி ரோட்லாம் வந்து இருந்து இறந்திருக்காங்க. இதே மாதிரி வந்து பெரிய நடிகர் எல்லாமே வந்து பணத்துல மிதக்கிறாங்க. ஆனா சின்ன நடிகர் எல்லாமே வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து இழக்கிறாங்க. கடைசி காலகட்டங்களில் சாப்பாட்டு கூட காசு இல்லாம, மருத்துவ செலவு காசு இல்லாம இறந்துடுறாங்க. இதுக்கு எல்லாமே தீர்வு என்னன்னா
அதுக்கு வந்து நடிகர் சங்கம் வந்து உதவணும். அவங்க வந்து யார் யார் வந்து இவங்க இதுக்கு முன்னாடி வந்து நடிகர்லாம் இருக்கிறாங்க, அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு வந்து உணவு இருக்கா, சாப்பாடு இருக்கா, மருத்துவம் இருக்கா, இதெல்லாம் வந்து பார்த்து இதெல்லாம் வந்து பூர்த்தி செய்யறதுக்கு தான் வந்து இவ்வளோ பெரிய நடிகர்கள்லாம் வந்து இருக்கிறாங்க. அதெல்லாம் செய்யாம எதை வந்து மேலே தூக்கிட்டு போக போகிறாங்கன்னு தெரியல. இதே போல் மற்ற நடிகர்கள் யாரும் பாதிக்காத அளவுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லோருமே வந்து நினைக்கிறோம். நடிகர் மட்டும் கிடையாது, நிறைய வந்து ஏழை மக்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவு வந்து உதவி பண்ணுங்க. நமக்கு பிறகுதான் மற்றவங்களுக்குலாம் சொல்லுவாங்க. அதே போல் உங்களுக்கு வந்து மன நிறைவாக இருக்கும்போது நீங்கள் ஒரு வேளை சாப்பாடு உங்களால் முடிஞ்ச அளவு ஏதோ உதவி செய்ய முடிஞ்சால் உதவி செய்யுங்க. உங்களுக்கு பிற்காலத்தில் இன்னைக்கு நீங்கள் செய்யறது ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.